எலெக்ஷன் சிஸ்டம் ஆஃப் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இஸ் எ குவாசி ஃபெடரல் கவர்மெண்ட். குவாசி ஃபெடரல்னா அரைக்குறை கூட்டாட்சின்னு பேர். இந்தியாங்கிறது ஆல்ரெடி பார்த்தோம் யூனியன் கவர்மெண்ட்னு சொல்கிறோம். இந்தியாலாம் 28 ஸ்டேட் சேர்ந்தது தான் இந்தியன் கவர்மெண்ட் இந்தியான்னு சொல்கிறோம். அப்படி இருந்தாலும் கூட இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, பேருக்கு தான் பேரளவில், ஆனால் குவாசி அரைக்குறை கூட்டாட்சி நடக்குது. The elected representative at the federal, state and local level. The general election are conducted by the Election Commission of India. ஜென்ரல் எலெக்ஷன் யாரால் கண்டக்ட் பண்ணப்படுது? பொது தேர்தலுங்கிறது யாரால் கண்டக்ட் பண்ணப்படுதுன்னா, தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலம் கண்டக்ட் பண்ணுறாங்க பொது தேர்தல். அட் த நேஷ்னல் லெவல் இதில் யார் இருப்பா? த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட்ஸ் த பிரைம் மினிஸ்டர் who enjoy the majority in Lok Sabha, the lower houses of parliament India. என்ன சொல்கிறாங்க? ஸோ இந்தியன் பார்லிமெண்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது லோயர் ஹவுசஸ் எது மெஜாரிட்டியான லோக்சபாவில் இருக்காங்க, அவங்க பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. பிரைம் மினிஸ்டர் யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடெண்ட்டு. இது எல்லாமே நேஷ்னல் லெவலில். அப்போ 2 ஹவுசஸ் இருக்கும் சரிங்களா? பார்லிமெண்ட் அப்படின்னா 2 ஹவுசஸ் இருக்கும். லோக்சபா, லோயர் ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னு பேர். லோக்சபான்னு சொல்லுவாங்க, லோயர் ஹவுஸ்னு சொல்லுவாங்க, ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னு சொல்லுவாங்க. ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க இன்னொரு ஹவுஸு, அனதர் ஒன் ஹவுஸ் ராஜ்யசபா, அப்பர் ஹவுஸ் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆல் தி மெம்பர் ஆஃப் லோக்சபா ஆர் டைரக்ட்லி எலெக்டட் த்ரூ த ஜெனரல் எலெக்ஷன். லோக்சபான்னு சொல்லக்கூடிய அதில் பார்த்தீங்கன்னா ஆர் எலெக்டட் த்ரூ ஜெனரல் எலெக்ஷன், பொதுத்தலும் டைரெக்டாக எலெக்ட் பண்ணப்படுறாங்க. which take place once every 5 years. In normal circumstances, 2 Anglo-Indian members can be nominated by the President of India Lok Sabha. அதே லோக்சபா என்ன பண்ணுறாங்க? நல்ல சூழ்நிலையில் 2 இந்தியன் ஆங்கிலோ தேர்ந்தெடுக்கிறாங்க. இது வந்து லோக்சபா. ராஜ்யசபான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ராஜ்யசபா அப்பர் ஹவுஸ் ஆர் ஸ்டேட் ஆஃப் கவுன்சில் இன் இந்தியா are elected by electoral college consisting of elected member of legislative assembly, state or union territory of India. The President of India nominated 12 members. Their contribution art, literature, science and social. அதே ராஜ்யசபான்னு எடுத்துகிட்டோம் யாருன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் யூனியன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய அசம்பிளியில் வந்து சில மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்களாம் சேர்ந்து இருக்கிறதுனால எலக்டோரல் காலேஜின்னு பேர். அது மட்டும் இல்லை, அந்த பிரசிடெண்ட்டால் என்ன பண்ணால் 12 நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா ஆர்ட், லிட்ரேச்சர், சயின்ஸ் அண்ட் சோசியல் சர்வீஸில் வெல்பஸ்டாக இருப்பாங்க. இதுதான் வந்து எலெக்ஷன் கமிஷனில் அப்படி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு ஃப்ரீ எலெக்ஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ எலெக்ஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் த ஃபஸ்ட் லோக்சபா சின்ஸ் இண்டிபெண்டன்ட் வேர் ஹெல்ட் இன் இந்தியா பிட்வீன் 25th October 1951 to 21st February 1952. The Indian National Congress, INC, Indian National Congress emerged victory by winning 364 of 489 seats. அதாவது 489 இடத்துல 364 இடங்கள் வெற்றி பெற்று த ஜவஹர்லால் நேரு பிகம் த ஃபஸ்ட் பிரசிடெண்ட். இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு பிகம் த ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஆஃப் கண்ட்ரி. மறந்துடாதீங்க, இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் யார் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுமாதிரி இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு நம்ம இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்திருக்காங்க. இந்தியாவுடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு. அது ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு. இதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமானதுப்பா. எலெக்ஷன் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க பாருங்கள். எலெக்ஷன் ஆஃப் இந்தியா ராஜ்யசபா லோக்சபாங்கிறது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். திரும்பி ஒன்ஸ் அகெயின் நான் சொல்கிறேன். எலெக்ஷன் ஆஃப் இந்தியா, த ஜென்ரல் எலெக்ஷன் ஆர் கண்டக்டட் பை தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அட் த நேஷ்னல் லெவல். பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட் த பிரைம் மினிஸ்டர். த லோக்சபா அட் ப்ரெசன்ட் கன்சிஸ்ட் 545 மெம்பர்ஸ். லோக்சபா அதில் லோக்சபாவில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா, ஸோ 545 members. Of this 530 members are directly elected from state. அது 530 பேர் எப்படி சேர்ந்து இருக்கிறாங்க? டைரக்ட்லி ஸ்டேட்டு. அண்ட் 13 from யூனியன் டெரிட்டரி. 13 from யூனியன் டெரிட்டரிஸ் who
while 2 are nominated by the president representative Anglo Indians. இது எலெக்ஷன் மெத்தட்ஸ். அது ராஜ்யசபான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எத்தனை ஸ்டேட்டு, அப்பர் ஹவுசஸ் த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. த மெம்பர்ஷிப் இஸ் லிமிட்டட் 250 members அண்ட் ப்ரெசன்ட் ராஜ்யசபா மெம்பர் 245 members. அதில் 233 members elected by the Vidyan Sabha members. 12 are nominated by the president for the contribution of art and literature and science. இது எலெக்ஷன் ஆஃப் இந்தியா. அடுத்து மேஜர் சேலஞ்ச் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய மேஜர் சவால்கள். இதை வந்து ஃபஸ்ட்டு டீட்டெயில்ப்பா. இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டீட்டெயில். இது வந்து புக்கில் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அதில் என்னது ஒரு 5 லைன் இருக்கும் இன்ட்ரடக்ஷன் மாதிரி, அதை எழுதிட்டு அந்த 8 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுதான் நீங்கள் மேஜர் சேலஞ்ச் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? The democracy is a dominant forms of government in the contemporary world. It has not faced a serious challenges or a revival so far. In this last 100 years, there has been an expansion of democracy all over the world. The various aspects of democracy in challenges. கடந்த பார்த்திங்கன்னா 100 ஆண்டுகளாக இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிறது எப்படிலாம் காண்டம்பரி சமகாலத்தில் பல்வேறு சவால்களை கொண்டு இதெல்லாம் வந்து சரி பண்ணிட்டு எவ்வளோலாம் சவால்கள் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் இந்த பாயிண்ட்ஸை எழுதிட்டு அடுத்தது நீங்கள் 1 by 1 எழுது. ஃபஸ்ட்டு இலிட்ரேசி, கல்வியறிவின்மை. இலிட்ரேசினா தெரியும் உங்களுக்கு. லிட்ரேசினா கல்வியறிவு, இலிட்ரேசினா கல்வியறிவு அற்ற அப்படின்னு அர்த்தம். ஸோ அது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்து பாவர்ட்டி, அதாவது கிரிமினலைசேஷன் ஆஃப் பொலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியலில் சில குற்ற விசாரணை சொல்கிறாங்களா, அரசியல் குற்ற பிரச்சனைகள் சம்மந்தமாக. அப்புறம் ஊழல். அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரீஜனலிசம், இங்கே பிராந்திய வேறுபாடுன்னு சொல்லக்கூடிய அது ரீஜனலிசம். அடுத்து ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம், சமய சார்ந்த அடிப்படை கொள்கை வேறுபாடு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அப்புறம் கம்யூனலிசம், பாகுபாடு, கேஸ்டிசம் சொல்கிறாங்களா, பாகுபாடு, கேஸ்டிசம், ஜாதி முறை, ஜென்ரல் டிஸ்கிரிமினேஷன், பாலின பாகுபாடு, பாவர்ட்டி, ஏழ்மை, எக்கனாமிக் இன்அடிக்வாலிட்டி, பொருளாதார பின்னடைவு, சோசியல் இன்இக்வாலிட்டி, சமூகத்தில் பார்த்திங்கன்னா இன்இக்வாலிட்டி, ஒரு சமம் இல்லாத சமூக பேலன்ஸ், சமநிலை இல்லாதது. ஸோ பொலிட்டிக்கல் வைலன்ஸ், அரசியல் தாக்கம், அரசியல் புரட்சி, வைலன்ஸ் பண்ணுறது, எதிர்ப்பு. இதெல்லாம் வந்து என்ன பண்ணிங்கன்னா மேஜர் சேலஞ்ச் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுங்க. இல்லைங்களா? இதை நீங்கள் எழுதிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஒரு 5 பாயிண்ட் எழுதிட்டு உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 242 மேஜர் சேலஞ்ச் ஆஃப் டெமோக்ரஸி, இந்தியன் ஜனநாயகத்துடைய சவால்கள் என்ன அப்படிங்கிறது நீங்கள் அது எழுதணும். கடந்த 100 ஆண்டு காலமாக மிக பல்வேறு சீரியஸ் சேலஞ்ச் எழுதுறதுக்கு அது டாமினேட்டட். ஸோ அதில் பார்க்கும்போது என்னென்னலாம் அவங்க வந்து பண்ணாங்க அப்படின்னா ஒரு 8 கொடுத்துருக்காங்க புக்கில், நீங்கள் அதை எழுதினா போதுமானது. ஸோ இலிட்ரேசி, பாவர்ட்டி, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், ரீஜனலிசம் அண்ட் கேஸ்டிசம், கம்யூனலிசம் அண்ட் ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம், கரப்ஷன் அண்ட் கிரிமினலைசேஷன் ஆஃப் பொலிட்டிக்ஸ் அண்ட் பாலிட்டிக் வயலன்ஸ். ஸோ இது எல்லாமே மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குப்பா. நெக்ஸ்ட்டு கண்டிஷன்ஸ் ஃபார் சக்ஸஸ் ஆஃப் டெமோக்ரஸி. இது ஒரு செகண்ட் டீட்டெயில். என்ன கண்டிஷன், டெமோக்ரஸி ஆஃப் இந்தியாவோட என்ன சக்ஸஸ், வெற்றி அடைஞ்சிருக்கு, இதெல்லாம் பண்ணோம். என்ன கண்டிஷன்ஸ்? ஸோ எம்பவர்மெண்ட் போர்ஸ் அண்ட் இலிட்டேட் டு என்ஜாய் தி காட்ஸ்னஸ் ஆஃப் டெமோக்ரஸி. எம்பவர்மெண்ட் ஃபார் த புவர், அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா சொன்னது அந்த ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய இலிட்ரேட் பீப்புளுக்கு ஒரு அவேர்னஸ் மாரி நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன அப்படின்னா டெமோக்ரஸி வெல்வர்ஸ் நல்ல ஒரு உச்சநிலை, நல்ல ஒரு சக்ஸஸ் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுமாரி த வில்லிங்னஸ் அமேங் த பீப்புள் எலெக்ட் த பீப்புள் நாட் டு மிஸ்யூஸ் தயர் பவர்ஃபுல் பொசிஷன் அண்ட் பப்ளிக் வெல்த். ஓகேங்களா? பொது செல்வங்களோ, ஓகேங்களா, அதுமாரி பீப்புளாக எலெக்ட் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகளும் தன்னுடைய பவரை பயன்படுத்தி தான் சொன்னது இஷ்யூ பண்ணது எந்த ஒரு தவறான செயல்களை ஈடுபடக்கூடாது, பொது நலங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாது. நிறைய பேர் பார்க்குறோம், எம்எல்ஏவாக இருப்பாங்க, அடுத்து பார்த்திங்கன்னா ஏழ்மையாக இருப்பாங்க,
அடுத்த 5 வருஷத்தில் பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் ஆகிடுறாங்க. அப்போ பொது சொத்துக்கெல்லாம் அட்டை. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அடுத்தது எராடிகேஷன் ஆஃப் சோசியல் இவில்ஸ் அண்ட் டேஞ்சரஸ் ஃப்ரம் தி டெமோக்ரஸி சஃபர்ஸ். எராடிகேஷன் அழிக்கணும், அழித்தல்னு அர்த்தம். அப்போ சமூகத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை, அந்த ஜனநாயகம் ரீதியாக இருக்கக்கூடியதை நம்ம அழிக்கணும். அழித்தா மட்டும்தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அதுக்கப்புறம் த இம்பார்ஷியல் அண்ட் எஃபிஷியன்ட் ப்ரெஸ் டு ஃபார்ம் த பப்ளிக் ஒப்பீனியன். பொதுமக்களுடைய கருத்துக்களை என்ன செய்யணும், எஃபிஷியண்ட்டாக என்ன செய்யணும், அது இம்பார்ஷியல் எடுத்து சரி பண்ணணும். அதுமாரி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் பப்ளிக் ஒப்பீனியன் இருக்கணும். நல்ல ஒரு வலிமையான பொதுமக்களுடைய கருத்தாண்மை இருக்கணும். அப்படின்னு தான் டெமோக்ரஸி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபீலிங் ஆஃப் டாலரன்ஸ் அண்ட் கம்யூனல் ஹார்மோனி அமாங் தி பீப்புள். மக்களிடத்திலே பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா, டாலரன்ஸ் சகிப்புத்தன்மையும் அதே நல்லிணக்க ஒழுக்கமான ஒரு நிலையையும் மக்களிடையே இருக்கணும். ஃபீலிங் டாலரன்ஸ் அண்டு கம்யூனல் ஹார்மனி அமாங் தி பீப்புள். அடுத்தது அவேர்னஸ் அமாங் த பீப்புள் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு தேர் என்டைட்டில் என்ஜாய். அதுமாரி என்ன செய்யணும், மக்களிடையே அடிப்படை பீப்புளுடைய அடிப்படை உரிமைகளை பற்றியும் அதை எப்படி அதை பயன்படுத்தி அவங்க மகிழ்ச்சி அடைவதை பற்றியும் அவங்கள்ட்ட ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும். அடுத்தது கான்சியஸ் செக் அண்ட் வைலன்ஸ் அண்ட் த ஒர்க்கிங் ஆஃப் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். பீப்புளால் எலெக்ட் பண்ணக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ் கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களா, சரிவர கரெக்டாக கண்காணிக்கிறாங்களா, ஒர்க்லாம் போகுது அங்கே செக் பண்ணணும். எ பவர்ஃபுல் அண்ட் ரெஸ்பான்சிபிள் பொசிஷன். அதுமாரி என்ன சொல்கிறாங்க, பவர்ஃபுல் அண்ட் ரெஸ்பான்சிபிள் பொசிஷன், அதோட அந்த அதிகாரமும், ஸோ அவங்களுடைய அதிகாரம் மற்றும் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிள் பொறுப்பும் வந்து அவங்களுடைய அந்த நிலையில் டெமோக்ரஸியில் காணப்படும். இதை வந்து கண்டிஷன்ஸ் ஃபார் தி சக்ஸஸ் ஆஃப் டெமோக்ரஸி. மொத்தமாக இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் மேஜர் 6 பாயிண்ட் எழுதினா போதும். செகண்ட் டீட்டெயில். அடுத்து டெமோக்ரஸி இன் இந்தியா கொடுத்துருக்காங்க. The central theme is citizens' involvement, the public affairs. Democracy is a political order, the founded value, equality, liberty, justice, and fraternity. The justice is ultimate goal. Democracy of India. Accountability. Respect. இப்போ டெமோக்ரஸி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. என்னது, சென்ட்ரல் தீம் ஆஃப் சிட்டிசன் இன்வால்மெண்ட் பப்ளிக் அஃபேர்ஸ். அதாவது பொதுமக்களுடைய பிரச்சனைகளை இன்வால்வ் ஆகிறது, அதுதான் சிட்டிசன்ஸ், குடிமகன் பேர். அப்படி ஆறுது இந்த டெமோக்ரஸி ஆஸ் எ பொலிட்டிக்கல் ஆர்டர் ஃபவுண்டட் த வேல்யூ ஆஃப் ஈக்வாலிட்டி. அப்படின்னா சரி, ஜனநாயகம் அப்படிங்கிறது ஒரு அரசியல் ஆர்டர், அதிகாரம் இருந்தாலும் இதை ஃபவுண்ட் பண்ணுது. ஈக்வாலிட்டி சம உரிமை, லிபர்ட்டி சுதந்திரத்துவம், ஜஸ்டிஸ் நீதி, ஃப்ரெட்டர்னிட்டி சகோதரத்துவம், அண்ட் த பேசிஸ் அல்டிமேட் கோல். இதான் கொடுத்துருக்காங்க. Their midnest thinking of behavior and expected the tune to the essential condition of democracy. They had to appreciate the opportunity for their desired role like participation, making system accountable, and fulfilling the obligations, and obligation playing the productive role to actualize to grow the goal of democracy. ஜனநாயகத்துடைய மிக முக்கியமான கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடமை, நம்பகத்தன்மை, பார்ட்டிசிபேஷன் பண்ணணும், ஆப்பர்ச்சுனிட்டி டிசைர் பண்ணணும், வேலைவாய்ப்பு, இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பார்ட்டிசிபேஷனு, ஒரு நிலைய அக்கௌண்டபிலிட்டி, நம்பகத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படையான தன்மை, பொறுப்புத்தன்மை, பாதுகாக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் தான் வந்து மிகப்பெரிய என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டெமோக்ரஸியுடைய சக்ஸஸ்ஃபுல் காரணமாக இருக்குது அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ரீகேப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம பார்த்து லெசன்லேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கவர்மெண்ட் இஸ் எ குரூப் ஆஃப் பீப்புள். டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் பார்த்தோம், மீனிங் ஆஃப் டெமோக்ரஸி பார்த்தோம், 2 டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, டைரக்ட் இன்டைரக்ட் டெமோக்ரஸி, பார்லிமெண்ட் ஃபார்ம் கவர்மெண்ட் இன் இந்தியா பார்த்தோம், எலெக்ஷன் இன் இந்தியா, மேஜர் சேலஞ்ச் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி, கண்டிஷன்ஸ் அண்ட் சக்ஸஸ் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி. ஸோ இதுதான் வந்து நம்ம டெமோக்ரஸிங்கிற
இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸிங்கிற லெசனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானதுப்பா. உங்களுக்கான. ஸோ இது ஏதாச்சும் டவுட்டாக நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு இந்த லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ இப்போ இது லாஸ்ட் வீடியோ முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா?